ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, அர்ஜுனோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்னடா இது அர்ஜுன் பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, செகண்ட் பொண்ணுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. இது எதிர்பாராத விதமா நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாசம் பொதுவாவே இது என்ன செலிபிரிட்டிஸ் எல்லாம் மேரேஜ் பண்ற மாசமா அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில நிறைய மேரேஜ், நிறைய என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டே இருந்தது பல செலிபிரிட்டிஸோட. இது பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, இதுவும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இது வரைக்கும் யாருக்கும் பெரிய அளவுல இது வெளியில தெரியல. சோ நமக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். சோ வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆக்ஷன் கிங் அப்படின்னாலே அது அவர் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஆக்ஷன் படங்கள் எல்லாமே அவருக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே தேசபக்தி உள்ள படம், தேசப்பற்று உள்ள படம். சோ நாட்டுக்காக போராடுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அதனாலே அவர் ரொம்ப அதிகமா பேர் வாங்கினாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் நடிச்ச முதல்வன் படம், அவர் பண்ண அந்த ஒரு சீன், அந்த சிஎம் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய அந்த ஒரு சீன் தான் ரொம்பவே பேசப்பட்டது. இப்ப வரைக்கும் அந்த சீன் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அர்ஜுன் வந்து பெயர் போன ஒரு நடிகர். அர்ஜுன் மட்டும் நடிகர் கிடையாது, அவரோட அப்பா, தாத்தா, அவருடைய அக்கா மகன்கள், இவங்க எல்லாருமே எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹீரோவா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அர்ஜுனுக்கு 2 பொண்ணுங்க. அதுல ஒரு பொண்ணு ஐஸ்வர்யாவோட கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சோ அதையுமே நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யாவோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. பிரம்மாண்டமா அது வந்து பேசப்பட்டுச்சு. சோ 500 கோடி மதிப்புள்ள ஒரு பங்களாவை வந்து தன்னோட பொண்ணுக்கு வரதட்சணையா கொடுத்திருக்காரு அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் ரொம்பவே கிளம்பிச்சு. நம்மளுமே பேசியிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ அந்த வகையில இப்ப 2வது பொண்ணு அஞ்சனா அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான நிச்சயதார்த்தம் இப்ப திடீர்னு நடந்து முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு பேச்சுமே இது வரைக்கும் அவங்கள பத்தி வெளியில வந்தது கிடையாது. ஐஸ்வர்யா அர்ஜுன நமக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அஞ்சனா அர்ஜுனா பெருசா யாருக்குமே தெரியாது. அவங்களுக்குமே நடிப்புல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. சோ அவங்க வந்து ஃபீல்டுக்குள்ள வந்ததே கிடையாது, கேமரா முன்னாடி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஓனா ஒரு பிசினஸ் பண்ணி அதுல பெருசா அச்சீவ் பண்ணணும், சோ பெரிய பிசினஸ் உமனா வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலா இருந்தது. சோ இப்போ அதை அவங்க அச்சீவ்மே பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பொதுவா லேடிஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பிராண்டடான ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஹேண்ட்பேக்ஸ் மேக்கிங் ஃபேக்டரி இவங்க ஓனா வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எம்டியுமே பாத்தீங்கன்னா அவங்க தான். சோ அதுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. அதுவும் எல்லாமே ஃபாரின் மேட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் இத்தாலியை சேர்ந்த ஒருத்தரை இவங்க 13 வருஷமா காதலிச்சிருக்காங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இத்தாலியில. அதுக்கப்புறம் தான் வந்து விஷயமே வெளியில வந்திருக்கு. அர்ஜுனோட 2வது பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. அவரோட பேரு இசாயா. அவருமே ஒரு பெரிய பிசினஸ் மேன் இத்தாலியில அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட பத்தி, அதாவது அர்ஜுன் மாப்பிள்ளைய பத்தி வெளியில வரல. ஆல்ரெடி வந்து ஐஸ்வர்யா அர்ஜுன் வந்து யாரை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தியும் தெரியும், அவங்க ஃபேமிலியை பத்தியும் தெரியும். சோ தம்பி ராமையா அவங்களோட பையன் உமாபதி வந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப 2வது பொண்ணுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க. என்கேஜ்மெண்ட் ரொம்ப கோலாகலமா இத்தாலியில நடந்திருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் மட்டும் தான் வந்து கலந்திருக்காங்க. பெருசா கூட ரிலேஷன்ஸ் யாரும் இங்க இருந்து போகல. அதாவது இத்தாலியில நடந்ததுனால இந்தியாவில இருந்து மேக்சிமம் யாரும் போக முடியல. சோ அர்ஜுன் ஃபேமிலி மட்டும் தான் வந்து அங்க போயிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் கல்யாண டேட் எதுவும் ரிலீஸ் பண்ணல. சோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சோ முதல் பொண்ணுக்கு 500 கோடி பங்களாவை வரதட்சணையா கொடுத்த அர்ஜுன் 2வது பொண்ணுக்குமே அதே மாதிரி 500 கோடி பங்களாவை வரதட்சணையா கொடுப்பாரா, இல்ல எவ்வளவு விஷயம் செலவு பண்ணி அவர் பண்ணுவாரு, இந்த கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததான் அவங்களோட கல்யாணத்தை பத்தின அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் மந்த் என்ன செலிபிரிட்டிஸ் மேரேஜ் மந்தா அப்படிங்கிற மாதிரி லைனா வந்து மேரேஜ் நடக்குது, என்கேஜ்மெண்ட் நடக்குது, ப்ரப்போசல் நடக்குது, நிறைய விஷயங்கள் இந்த மந்த் நடந்துட்டு இருக்கு. சோ இந்த இயர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல இந்த மந்த் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தோன்னா ஒரு கட்டத்துல வந்து நிறைய பேட் நியூஸா வரும், நிறைய நெகட்டிவா நடக்கும். ஆனா இப்ப பாக்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாவுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு, நிறைய குட் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அதை தொடர்ந்து நம்ம இன்னும் எத்தனை செலிபிரிட்டிஸ் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா
செலிபிரிட்டிஸோட மேரேஜ் அப்படின்னா ஏன் நம்மளாம் இவ்வளவு ஆசையா இருக்கும், ஏன் நம்மளாம் இவ்வளவு ஆவலா இருக்கும் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்துட்டு அவங்களெல்லாம் டிவில பாக்குறோம், பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம். சோ அவங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க, அந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்துட்டு எல்லாருமே அந்த பத்தி பெருசா பேச ஆரம்பிப்பாங்க, பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாரா இருக்காங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க. ஃபேன்ஸா இருக்கிறப்போ அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்றது தானே வேலை. சோ இதனாலதான் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் மேரேஜ் என்கேஜ்மெண்ட்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. சோ அர்ஜுனோட 2வது பொண்ணு அஞ்சனா அர்ஜுனுக்கும் இசையா அவங்களுக்குமே வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு அர்ஜுனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.